வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வெயிட் குறைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் ஏறும். கேட்கவே மடத்தனமாக இருக்குல்ல? ஆனால் அதுதான் உண்மை. எப்படின்னு கேளுங்க. கொஞ்ச நாள் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது 1200 கேலரிக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க. அடுத்த கொஞ்ச நாள் உங்கள் உடம்பு உங்களை அதிகமாக சாப்பிட வைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் உடம்பு நீங்கள் பட்டினி கிடக்குறீங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கும். அதனால் நிறைய சாப்பிடு அப்படின்னு அது உங்களை தூண்டும். அதோட ரிசல்ட் தான் வெயிட் கெயின். இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தினமும் 1500 கேலரிக்கு குறையாம கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிடணும். தினமும் அட்லீஸ்ட் 7000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நீங்கள் நடந்தே ஆகணும். வாரத்தில் 3லேருந்து 5 முறை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் பண்ணால் கூட போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை வெயிட் குறைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வெயிட் குறைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் ஏறும். கேட்கவே மடத்தனமாக இருக்குல்ல? ஆனால் அதுதான் உண்மை. எப்படின்னு கேளுங்க. கொஞ்ச நாள் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது 1200 கேலரிக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க. அடுத்த கொஞ்ச நாள் உங்கள் உடம்பு உங்களை அதிகமாக சாப்பிட வைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் உடம்பு நீங்கள் பட்டினி கிடக்குறீங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கும். அதனால் நிறைய சாப்பிடு அப்படின்னு அது உங்களை தூண்டும். அதோட ரிசல்ட் தான் வெயிட் கெயின். இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தினமும் 1500 கேலரிக்கு குறையாம கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிடணும். தினமும் அட்லீஸ்ட் 7000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நீங்கள் நடந்தே ஆகணும். வாரத்தில் 3லேருந்து 5 முறை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் பண்ணால் கூட போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை வெயிட் குறைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வெயிட் குறைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் ஏறும். கேட்கவே மடத்தனமாக இருக்குல்ல? ஆனால் அதுதான் உண்மை. எப்படின்னு கேளுங்க. கொஞ்ச நாள் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது 1200 கேலரிக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க. அடுத்த கொஞ்ச நாள் உங்கள் உடம்பு உங்களை அதிகமாக சாப்பிட வைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் உடம்பு நீங்கள் பட்டினி கிடக்குறீங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கும். அதனால் நிறைய சாப்பிடு அப்படின்னு அது உங்களை தூண்டும். அதோட ரிசல்ட் தான் வெயிட் கெயின். இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தினம்